உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஏன் பலன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கிறார். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை உறுதிப்பட வேண்டும். அந்த வசனம் சொல்லும் பொழுது எல்லாருமே கோடீஸ்வரர்கள், 30 லட்சம் பேரும் கோடீஸ்வரர்கள். அந்த 30 லட்சம் கோடீஸ்வரர் தான் சொல்றார், இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கப்படும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில மட்டும் உறுதிப்படக்கூடாது, சுத்தி இருக்கிற அத்தனை தேசத்துக்குள்ளேயும் அது போகணும். அதனால கர்த்தர் இஸ்ரேல் மக்களை ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து உலக மக்களுக்கு காமிக்கிறார். தன்னை ஆராதிக்கிற மக்கள், தனக்காக வாழுகிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கிறார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கானான் தேசத்தில் போய் தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனோட நோக்கத்துக்கென்று வாழ்ந்தான்னா சுற்றி இருக்கிற அத்தனை தேசமும் யெகோவா தேவனே தேவன் என்று சொல்லியிருக்கோம். ஆனால் அந்நிய தேவனை கும்பிட ஆரம்பிச்சாங்க போக போக. அதனால் உடன்படிக்கை உறுதிப்படாமல் போயிருச்சு. திரும்பி கர்த்தர் சிலுவையில் மரித்து இந்த உடன்படிக்கை உலகம் முழுவதும் ஸ்தாபிப்பதற்காக உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருக்கிறாரா? ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆபிரகாமுடைய சந்ததியா நீங்க? அப்போ உங்க வாழ்க்கையில் உடன்படிக்கை உறுதிப்படணும். இல்லை, உறுதிப்பட்டு செல்வம் இருக்கணும். செல்வம் காஸ்பல் சொல்லுவதற்கு ஒரு டூலா இருக்கணும்.